நண்பர்களே வணக்கம். உபச்சேர்க்கையை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உபச்சேர்க்கையில் இப்போ பாருங்கள், இது ஒரு பெண்ணோட ஜாதகம். பெண்ணுன்னா நாடியில் வந்து சுக்கரனை தான் பார்க்கணும் மையமாக வச்சு. இப்போ நாடியில் சுக்கரனை பார்க்கும்போது இந்த பாருங்கள், இந்த சாட்டில் கடகத்தில் சுக்கரன் வக்கரமாக இருக்குது, மிதுனத்தில் புதன். வக்கரமாகின சுக்கரன் நேராக சிம்மத்துக்கு பார்க்காம மிதுனத்தை நோக்கி போகுது. மிதுனம் அப்படிங்கிறது ஆண் பெண் சேர்ந்த ரட்டராசி வீடு, புதனோட வீடு, காதல் வீடு. அப்போ இந்த பெண் வந்து காதல் தொடர்பில் இருக்கிறவங்க. இந்த பெண்ணோட ஜாதகத்தை பார்த்த உடனே சுக்கரன் வக்கரம் வாங்கி புதன் நோக்கி போகிறதுனால என்ன தான் பார்த்து திருமணம் பண்ணி வச்சாலும், நாம் பார்த்து திருமணம் பண்ணி வச்சா அது வந்து வாழ்க்கை ஜெயிக்காது. இந்த பெண் வந்து யாரை காதலிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து திருமணம் பண்ணி வைக்கத்தான் நல்லா இருக்குது. ஏன்னா கடக வீடு சலன வீடு. இது சலன வீட்டில் இருக்கிற சுக்கரன் சலனத்தன்மையில் வக்கரம் வாங்கி புதனை நோக்கி போகிறதுனால இந்த பெண் காதலனை விரும்பித்தான் திருமணம் பண்ணுவா அப்படின்னு நாடியில் எளிமையாக இந்த உபச்சேர்க்கை விதி வச்சு நாம் பேசலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.